விடிய காலமாக 6 மணி போய் கொண்டுக்கிறோம். பனி பெய்யுதுண்டு பாருங்க இங்கே. பார்த்தீங்கன்னா அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வாகனங்கள் ஏற்றி கொண்டு வர பாதை என்று தான் சொல்கிறவ. எனக்கு இந்த பேர் வடிவாக தெரியாது, எல்லோரும் பாதை என்று தான் சொல்கிறவ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல என்ன செஞ்சினாங்கன்ட்டா பைக்கையும் ஏற்றி கொண்டு வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கை விட்டுவிட்டு நாங்கள் தனியாக இந்த போட்டில் போக போகிறோம். பைக் வந்து அதை விட்டுட்டு 2வது போட்டில் போக போகிறோம் பைக்கையும் ஏற்றி கொண்டு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். பாருங்கள் இந்த இடத்த. இப்போ நாங்கள் இடத்த பேரே சொல்லுங்க. பேர் தெரியா? கன்னியாமங்கோல். நான் உங்கள் முறை இங்கே இருந்து சொன்னால் 70 நைனாதீவு போகிற அனலதீவு போகிற இடத்துல இருக்கிறோம். என்ன பேர்? கன்னியாமங்கோல். கன்னியாமங்கோல் கன்னியாமங்கோல் அட சொன்னால் இப்போ போட்டோல் வந்து பாருங்க, அனலதி போட் எங்கள் 30 போட்டோல் வந்துடுறாங்க. இந்த பாருங்க இதெல்லாம் அப்போ போக போகிறோம். இப்போ இதெல்லாம் நாங்கள் போவோம். அங்கே போய் போட்டு பைக் தேவை இல்லையோ உங்களுக்கு? சைக்கிள் தேவை இல்லை, அது பக்கத்தில். நீங்கள் அங்கால போய் நான் ஒரு கடற்கரையில் சுத்தம் போட்டிருக்கு. ஆமாம் சொல்லலாம் சுத்தம் அதில் அது சொல்லி போகிறதும் பெரும் இங்கே இறங்குறது அங்கே போகிறதும் போட் வர நேரத்துக்கு அந்த டைமுகளுக்கும் பஸ்ஸுகள் தரும். இங்கே வேறு கொஞ்சம் எல்லாம் மக்கள் போய் கொண்டும் இருக்கணும், வந்து ஒன்றும் இருக்கணும். போட் வர டைமுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வந்துடும் இந்த இடத்துக்கு கொண்டு போய் மற்ற போட்டில் ஏற்றுறதுக்காக. இங்கே அங்கே நிற்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற போட்டு. இங்கே பாருங்க, இந்த 2 சைட்லேயும் தான் நாங்கள் இருந்து போகணும். இதெல்லாம் நாங்கள் இப்போ போக போகிறோம். நாங்கள் வந்து மேலே இருந்து போக போகிறோம். மேலேருந்து இப்போ நான் ரங்கி நடத்தால் அதில் மேலேருந்து தான் போக போகிறோம். உள்ளுக்கு காட்டுவோம்ட்டு தான் இதை காட்டினா. இங்கே பாருங்க, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் வலிக்கிட்டுட்டோம். இங்கே வலிக்கிட்டுட்டு போட் யாழ்ப்பாணம் போயிடும். இங்கே பாருங்க, இது 70 இருந்து இப்போ வந்தோன்றிருக்கு. நம்ம இதில் நிற்கிற போட்டை பாருங்க, புதஞ்சிட்டுது. அப்படி ஒரு பக்கம் சரிஞ்சு புதஞ்சிட்டு அதை எடுக்காமலே விட்டு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் கார் அறிய போகிறீங்கப்பா? ஆள் இப்போ வேலை பழகுது கொஞ்சம் கொஞ்சமாக. வந்ததே 5 பேர் தான் என்ன லொஞ்சியில். இங்கே இருந்து போய் வருவேன் நம்ம. அதை போட்டுண்ணா நாங்கள் வரைக்கும். ரைட். இல்லை கொழுவாமல் விடுறதோ சரியா? ஐயோ,
ரைட் ஆள் கச்சிதமாக செஞ்சூர். கட்டது இல்லை அது விட்டா திருவெளிவு மண் தங்களின் ஆன்மீக வருகையின் மகிழ்வில் பெருமிதம் கொள்கிறது. வந்துட்டோம். இப்ப எங்க போகணும்? இப்ப மரத்தை பாருங்க. இது என்ன மரம்? இல்ல இங்க பனைக்கு ஆலமரம் முளைச்சு, பனைக்குள்ள ஆலமரம் முளைச்சுக்கூடாது. அவங்க பாத்தி ஆலமரம் தான் கிழுவி மொத்தம் கண்டிருப்பீங்களா? கிழுவி ஓ மணலுக்கு வளர்ந்தபடியா கிழுவ நல்ல மொத்தமா வளர்ந்துருக்குங்க. நல்ல நிழல் என்னவா இருக்கணும். மிளகா, மற்றது பார்த்தீங்கன்னா தக்காளி கண்டு, மற்றது கத்தரிக்காய், அதில் பைத்தங்க, தக்காளி கத்தரி பைத்தங்க வண்டி எல்லாம் நிற்கிது குறை இல்லாம். கீரையும் போட்டு கிடக்கும். ஓ அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வீட்டு தோட்டம் செய்கிறாரு. இங்கே பாருங்க, இதுதான் நம்ம வீடு. வீட்டிலேருந்து பார்த்தீங்களா கேட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா கடல்லாம். இங்கே பாருங்க, இந்த வீட்டால் வர உடனேயே வந்த உடனே கடல் தான். நல்ல ஒரு இயற்கையான இடமும் நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் வெயில் இல்லாட்டி என்ன நல்லா இருக்கும். என்ன வெயில் ஏற இல்லை. ஆனால் இப்போ நேரம் வந்து 8:30, வெயிலுன்னு ஏற இல்லை. ஏறிச்சண்டா இப்படியும் நிற்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எத்தனை கிலோன்னு வருது? 1.5 கிலோக்கு நண்டை பாருங்க, 1.5 கிலோக்கு மேலே வருமா? இங்கே ஒரு கையோட பெரிய என்ன விலை வருமா? இதில் இருக்கிறாம என்ன பாருங்க, என்ன சைஸில் இருக்கான்ட்டு. ஒரு இங்கே இந்த காலை இந்த சைஸ் மீனை பாருங்க எந்த சைஸில் கிடக்கணும். இங்கே இப்போ வேலையை எடுத்தோண்டு போக போகிறோண்ணா. வலிக்கிட்டாச்சு துரியண்ணா. இவ்வளோந்தான் கிரிக்கெட் வேலை. வல்வெட்டி தான் பட்டம். பர்த்டேக்கு போய் படிக்கலோட பர்த்டே இல்லை, வல்வெட்டி தான் பட்டு தான் நாங்கள் போனோம். நெட்டெலாம் வல்வெட்டு துறையெல்லாம் பார்த்தோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விலை எடுக்க தான் வந்தேன். நாங்கள் இங்கே இன்னும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்து காட்ட முடிஞ்சால் ஃபுல்லாக இந்த ஊரையே காட்டுறேன். இங்கே வந்து 190 குடும்பம் இருக்கவன்னு சொன்னவர். ஊருக்கு வந்து இன்னும் ஒருக்கா வர முடிஞ்சால் நான் கட்டாயம் வந்து காட்டுறேன். இப்போ விலையெல்லாம் கட்டிட்டோம், எடுத்துகிட்டு போக போகிறோம். சரி, போகிறதையும் வீடியோவில் காட்டுறேன்னு வாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டில் வலிக்கிட்டோம். திருப்பி லோஞ்சியில் வந்து நாங்கள் லோஞ்சி வந்து 11 வரைக்கும் 11:02 பார்த்தீங்கன்னா திருப்பி லோஞ்சியில் போட்டில் வலிக்கிட்டுட்டோம். இங்கே பாருங்க, உங்கள் அதுக்குள்ள பாருங்க திருக்க மீன் உண்டோ இவ்வளோ பெருசாக கிடக்கு. நீங்கள் அது இதெல்லாம் திருக்க தான். இது எங்கே என்ன கொண்டு வரீங்க? யாழ்ப்பாணம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டு தண்ணி வழியில் வந்து தண்ணி உள்ளே வந்துட்டான். அதால் தண்ணி எடுத்து வெளியில் ஏற்றி கொண்டு இருக்கிறோம். அது நடுக்கடலில் சம்பவம் ஆகிட்டு வேறுங்க. ஏ
கல்லில் ஏதோ விட்டுட்டு பத்தம்